வணக்கம். அருண்குமார், பத்திரிகையாளர். ஜனநாயக படம் திட்டமிட்டபடி தேதியில் ரிலீஸ் ஆகுமா? கேள்விக்குறி. சென்சார் போர்டு யார் கண்ட்ரோலில் இருக்குன்றது ஒரு பேசிக் நாலேஜ் ஒரு குழந்தை கூட தெரியும். ஆனால் இந்த மலமாடுக்கோ இல்லை இந்த தற்குறி தலைவனுக்கோ இந்த பொம்பளை சோக்கு இருக்கிற விஜய்க்கோ தெரியல. ஏன் அப்படின்னா மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்க சென்சார் போர்டை திமுக தான் முடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. சரி, நீ தான் கொள்கை எதிரியை டேரெக்டாக எதுக்குறவனாச்சா? டேரெக்டாக பாஜகவை எதுக்க வேண்டியதானே? அந்த எதுக்குற தைரியம்லாம் கிடையாது விஜய்க்கு. ஏன் அப்படின்னா அந்த 41 பேர் கொலை பண்ணியிருக்கான் பத்தியா, முதுக காட்டு ஓன் நம்பர், அந்த வழக்கு இந்த பாஜக கண்ட்ரோலில் இருக்குது. எங்கே அந்த மாதிரி எதிர்த்து பேசினா இவனை தூக்கி திகார் ஜெயிலில் களியை தின்ன வச்சிருவானோன்ற பயத்தில் திமுக பற்றி விமர்சனம் பண்ணிட்டுக்கிறான். பாண்டிச்சேரிக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த அறிவு கூட கிடையாது. எவனோ ஒருத்தன் எழுதி கொடுக்குறான், இவன் போதையில் வளர்றான். கூட ஒருத்தன் மலமாடு மாதிரி ஒரு லாட்ரி மருமக சுற்றிட்டு இருக்கான். யாருன்னா ஆதவர்த்தினா. அவனை அப்படியே புழிஞ்சு காய போட்டு அமிச்சாங்க சிபிஐ. புசியான பாதியிலே தூங்கிட்டானா. ஏன்னா கேள்வி புரியல, கேள்விக்கான பதிலும் தெரியல. ஏன் அப்படின்னா எவனுக்குமே அரசியல் நாகரிகமே அரசியல் அறிவே கிடையாது. சென்சார் போர்டு யார் கண்ட்ரோலில் இருக்குது? இந்த பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன சம்பந்தம்? இதை நாகரிக அறிவு கூட இல்லாத இந்த பொம்பளை சோக்கு விஜய் இங்கே பொதுமக்கள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. புயலில் மழையில் எல்லா கட்சிக்காரங்களும் பொதுமக்களுக்கு உதவி செய்கிறாங்க. இவர் மலேசியாவுக்கு போயிட்டார், ஜனநாயக பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டு. சரி, ரிலீஸ் பண்ணிட்டு வரும்போது தெளிவாக வந்தியா? போதையில் வந்த நீ மதுபாட்டில் பற்றியோ செந்தில் பாலாஜி பற்றியோ நீ விமர்சனம் பண்ணுற. திமுக விமர்சனம் உனக்கு என்னடா தகுதி இருக்குது? மானம் கட்டவனை முதல்ல நீ போயிட்டு அரசியலை கற்றுக்கிட்டு வா. சரியா? நீயும் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எல்லாரும் போய் அரசியல் கற்றுக்குங்க. சரியா? யார் கண்ட்ரோலில் இருக்குது, எந்தெந்த துறை யார் கண்ட்ரோலில் இருக்குன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறமா பேசு. நீ இப்படியே பைத்தியக்கார மாதிரி பேசின்றேன். பொதுமக்களே கூட்டிட்டு போய் உன்னை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட போகிறாங்க பார். எனக்கு தெரிஞ்சு 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவன் கட்சியை கலைச்சிட்டு நான் திருப்பி படத்தில் போய் நடிக்க போகிறேன்னு சொல்கிறானா இல்லையா மட்டும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.